ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் மார்னிங். நம்ம இன்றைக்கி மீன் குழம்பு செய்ய போகிறோம், தமிழ்நாடு ஸ்டைல். ஓகேவா? இங்கே பாருங்கள், நான் ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிட்டேன், சட்டி வச்சு எண்ணெய் ஊற்றிட்டேன். வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, கொஞ்சம் ஸ்மெல்லுக்காக ஜீரகம் போட்டுக்கிறேன். பிடிச்சா போட்டுக்கோங்க, இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது நல்லா பொரிஞ்சோடனே ஆல்ரெடி வெட்டி வச்சுருக்கேன் வெங்காயம், சின்ன வெங்காயம் போட்டுக்கோங்க, நல்லா குழம்பு டேஸ்ட்டாக இருக்கும். எப்போவுமே மீன் குழம்பு புளிக்குழம்புலாம் சின்ன வெங்காயத்தில் வச்சிங்கன்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அப்படி சின்ன வெங்காயம் கிடைக்காதவங்க பெரிய வெங்காயத்தை 4 பீஸாக நறுக்கி போட்டுக்கலாம். நல்லா வதக்கிக்கோங்க, நல்லா ப்ரௌனிஷாக மாறட்டும். இந்த மாதிரி கண்ணாடி பாத்திரத்தில் இருக்கணும், ரொம்ப ப்ரௌனாக ஆகிடக்கூடாது, ரொம்ப லைட்டாகவும் இருக்கக்கூடாது, நல்லா வதங்கி இருக்கணும், அவ்வளோதான். இப்போ நான் கொஞ்சோண்டு மஞ்சள் போட்டுக்கிறேன். சும்மா ஒரு சிட்டிக்கை போட்டுக்கோங்க. அதோடைய மிளகாத்தூள், ஏன்னா நம்ம இதிலே போட்டோன்னா கலர் கொடுக்கும். மிளகாத்தூள் உங்களுக்கு தேவையான அளவு போட்டுக்கோங்க. நாங்கள் கொஞ்சம் காரமாக சாப்பிடுவோம், அதனால் கொஞ்சம் காரமாக போட்டுக்கிறோம். என் பையன் பக்கத்தில் இருந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கான், லைட்டாக கிராஸாகவும் கண்டுக்கிறீங்க. மல்லித்தூள், இந்த ஸ்டேஜில் நம்ம புளி தண்ணி கரைச்சி வச்சுருக்கோம்ல, அதை ஆட் பண்ணிக்கிறோம். புளி ஆட் பண்ணியாச்சு. நான் நிறைய குவான்டிட்டி செய்கிறேன், அதனால நிறைய நான் புளி கரைச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தகுந்த மாதிரி மிளகாத்தூள் மல்லித்தூள்லாம் நான் நிறைய ஆட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்குவோங்க. 2 பேருக்கு வச்சிங்கன்னா 2 ஸ்பூன் மிளகாத்தூள், 2 ஸ்பூன் மல்லித்தூள் போட்டுக்கோங்க. ஒரு சிட்டிக்கை மஞ்சத்தூள் போட்டால் போதும். அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட், கொஞ்சம் இஞ்சி பூண்டுலாம் போடக்கூடாது, வெறும் இஞ்சி மட்டும் அரைச்சி வச்சுருக்கேன், அதை மட்டும் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் நான் இப்போ இஞ்சி ஆட் பண்ணிட்டேன். அப்புறம் உங்களுக்கு சால்ட்டு போட்டுக்கலாம், தேவையான அளவு. நான் கல்லுப்பு போடுறேன், உங்களுக்கு வேணும்னா சால்ட்டும் போட்டுக்கலாம். புளிக்குழம்புனாலே கல்லுப்பு போட்டால் தான் டேஸ்ட்டாக இருக்கும், அதனால் போட்டுக்கோங்க. இருக்கிறவங்க போட்டுக்கோங்க, இல்லாதவங்க சால்ட் போட்டுக்கோங்க, ஒன்றும் ப்ராப்ளம். இந்த பாருங்க, இந்த மாதிரி கொதித்து வரும்போது நம்ம மீன் ஆட் பண்ணணும். நல்லா கொதிச்சு இருக்கும். இந்த மாதிரி கொதிச்சு வர ஸ்டேஜில் நம்ம மீன் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கொதிச்சிருக்கு, மீன்லாம் போட்டாச்சு, நல்லா டேஸ்டியான குழம்பு ரெடி ஆகிட்டுருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஒரு மேஜிக் பொடி, முக்கியமான பொடி இதுதான் மீன் குழம்புக்கு. இது என்னன்னா, நான் ஜீரகமும் வெந்தயமும் வறுத்து பொடிச்சு வச்சுருக்கேன். இது போட்டிங்கன்னா வேறு லெவல் டேஸ்ட் இருக்கும். கண்டிப்பாக போடுங்க, ட்ரை பண்ணிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ். பொடியை போட்டுக்கலாம். போட்டுட்டு 1 நிமிஷம் கொதிச்ச உடனே வெல்லம் கொஞ்சோண்டு போட்டு இறக்கிடலாம். கார்னிஷ்காக கொஞ்சம் கருவேப்பிலை. நம்ம அருளோட அருமையான மீன் குழம்பு ரெடி.